அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. இது என்ன வகை தீவனத்தை இது வந்து இது ஒரு புல்வகை தீவனம் தான். இது வந்து இந்த புல்வகை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு கிராஸ்னு சொல்லுவாங்க. ரோடு கிராஸ், ரோடர்ஸ் கிராஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டு. நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு போட்டு அறுத்து சுற்றி காய்ச்சி போகிறாங்க. நம்ம ஊரில் வைக்கோல் இருக்கு இல்லையா, அதேமாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வைக்கோல் கிடையாது. அங்கெல்லாம் அவங்க இதான் வைக்கோல். இந்த புல்லை வந்து அறுத்து காய போட்டு வைக்கோல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ரோடு கிராஸ் இது வந்து பச்சையாக போடலாம். அதிகமாக வந்து அதர் கண்ட்ரிஸில் வந்து காய வச்சு தான் அதிகமாக போடுறாங்க. சூப்பராக காஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் இதேமாதிரி இது வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு போட்டு நீங்கள் மாதம் இதே என்ன பண்ணுறீங்க, காஞ்சது பிரச்சனையே வராது. நீங்கள் மாதம் நீங்கள் அறுத்து காய போட்டு நீங்கள் ஆட்டு மாடு கொடுக்கலாம். வைக்கோல் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. நம்ம பொறுப்பில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூ பெருசாக இருக்கும். இது விதை கிடைக்கிறதில்ல, விதை மூலியமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். நாங்கள் குச்சியாக தான் தரோம். நாங்கள் விதைங்களால் எடுக்க முடியல, விதை காற்றுல பறந்துடுது. விதை காற்றுல பறந்து விதை எடுக்க முடியல. பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், விதை வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் விதை ட்ரை பண்ணுறேன், விதை எங்களால் எடுக்க முடியல. என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ் தான் ஜிஞ்சா புல் மாதிரியே பாருங்கள். இதான் இப்படி இருக்கும். இதான் விதை கரணை. இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 குச்சி 5 குச்சி அரடி கேப்பில் பாரு ஊனி இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அரடி கேப்பில் ஊனாவே கொத்து கொத்தாக வரும். இதுவும் புல் வகை சேர்ந்தது. புல் வகை சேர்ந்தது. ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஈரம் தாங்கி வரும். வறட்சியில் வருங்களா. சில பேர் கேட்பாங்க, ரோடு கிராஸ் போடுறதா ஜிஞ்சா போதானுங்களேன். ரோடு கிராஸ் அறுத்து ஜிஞ்சா போட்டுன்னு வச்சுக்கலாம், முதல்ல ஜிஞ்சா தான் முதல்ல சாப்பிடும். அப்போ தான் ரோடு கிராஸை வைக்கும். ஓகேங்களா. ரோடு கிராஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் காய்ச்சி போடுறது ரொம்ப ஃபேமஸ். அதிக விளைச்சல் வரும்போது அதிக மகசூல் வரும்போது காய்ச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு வைக்கோல் பிரச்சனை வராது. அறுக்கிறது ரொம்ப ஈஸியாக பாருங்க. அவ்வளோதான். மழை காலத்தில் தண்ணி அதிகமாக தண்ணியில் தாங்கி வராது. இந்த புல்லாம் வறட்சி அதிகமாக தாங்கி வரும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வறட்சி தான் அதிகமாக தாங்கும். அவ்வளோதான். நெல் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நெல் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அருமையாக இருக்கும் புல். ஆடு மாடு நல்லா சாப்பிடலாம், காய்ச்சி போடலாம். சீக்கிரம் காஞ்சிரும். எப்படி இருக்கு பாருங்க. சாஃப்டாக இருக்கும். சோனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி அடுத்தடுத்து இப்படி வயலடி காய போட்டுட்டிங்கன்னா இப்போ போட்டுட்டு ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி போட்டுருங்க. ஓகேங்களா. திருப்பி போட்டிங்கன்னா காஞ்சிரும். 4 நாளாக காஞ்சிரும். அப்படியே கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச தீவனம் பிரச்சனையே இருக்காது. பிரச்சனையே வராது. முக்கியமாக எல்லாமே ரொம்ப காசு போட்டு வாங்குறோம். கடலை கூட ரொம்ப ரேட் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்தி போட்டு ஜஸ்ட் ஒரு பாத்தி போட்டுங்க. ஒரு பாத்தி போட்டு உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். மிஷின்லேயும் இருக்கலாம். மிஷின்லேயும் இருக்கலாம். அவ்வளோதான். புதுசாக இருக்கிறாரு பாருங்க. பனித்தண்ணில் இருக்கக்கூடாது. பனித்தண்ணில் இருந்தால் சிக்கிக்கும். மிஷினில் இருக்கக்கூடாது. அறுக்கிறது நல்லா இருக்கா தம்பி. அதான் இப்போ மிஷினெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மிஷினெல்லாம் ஏன்னா இது புல் அதிகம் சேராதில்ல, வெயிட் அதிகமாக சேராது. அதில் அப்படிங்கிற கொஞ்சம் மிஷினை பயன்படுத்தி சிறப்பாக இருக்கும்.